அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் KN நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன். மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அந்த மாடுலேஷன் வந்து எங்க வீடியோக்காக பண்ணிட்டீங்களா? நேச்சுரலா அந்த மாடுலேஷன் வந்துருமா உங்களுக்கு? இல்ல நார்மலா நான் பேசுறதே அப்படிதான். தனியும் புறம்புக்கு உண்மையாவே காசு இல்ல போல. சரி நம்ம கிட்ட இருக்க காசை எடுத்து வச்சு அவனை சர்ப்ரைஸ் பண்ணி என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு பார்க்கலாம். ஏய் பஸ்ல காசு வச்சிட்டே இல்லன்னு சொல்றியா? வாடா பார்ட்டிக்கு போலாம். பைத்தியம் விளையாடாத, இது அம்மா சிலிண்டர் மாத்த ஊத்த காசு. கிட்ட மதர் லைட் கண்டென்ட் ஹப்பே வந்து பாத்ரூம் தான். சோ அதனால வந்து டக்குன்னு ஏதாச்சுன்னா போய் பாத்ரூம்ல உட்கார்ந்து அதை போய் எடுத்துருவோம். தப்பா இருக்குடா. ஐயோ 500 ரூபாய் இருக்கு சில்லற இல்லையே. அங்க ஒருத்தங்க வராங்க, அவங்க கிட்ட கேக்குறேன். 200 ஏய் பரவாயில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஆல்வர்த்திங்க எப்படி போணும்? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் டு ரைட் போயிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சாரிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணே பார்த்தது இல்லையா? நான் பாத்துர்க்கானே, இந்த மாதிரி மீச வச்ச பொண்ணு பார்த்தது இல்ல. டேய் பொண்ணுக்கு விட்டுட்டு போனவர். ஹலோ ஹலோ சந்தோஷ். டாக்டர் சந்தோஷ். ஓகே டாக்டர் சந்தோஷ் சொல்லுங்க. ஏய் ஆக்சிடென்ட்டா பிரெக்னன்ட் ஆயிட்டடா, அபார்ஷன் பண்ண மாத்திரை குடுறா. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால வைரலா இருக்க ஏடாகுடம் டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா எப்படி இருக்கும். இருக்கீங்க? எஸ் நான் நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நம்ம கூட இருக்கவங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நம்மளே நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் வந்து எப்பயுமே இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்கும்போதுலாம். ஸோ ஸ்டார்டிங்ல தான் கேட்கணும் ஆசை. எல்லாரும் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, இது மாதிரி நாளைக்கு ஒரு டீம் வராங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியா? டீம் பேர் என்னது? ஏடாகுடம். ஏடாகுடமா? ஏடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏடாகுடம் எதுக்குடா அந்த பேரை வச்சிருக்காங்க அப்படிதான் கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க, ஃபவுண்டர் இல்லையா? ஏடாகுடோட ஃபவுண்டர் நீங்க தான். நானா? ஐயோ, ஏடாகுடம்னு பேர் ஃபர்ஸ்ட் எதுக்கு வைக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் பண்ணியிருந்தோம், அது வந்து குண்டக்க மண்டகம் இருந்தது. இன்னொன்று கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது இல்லை, நான் கொஞ்சம் அரைகுறையாக பண்ண வச்சுக்க எல்லா வேலையும். அதனால அரைகுறைன்னு வைக்கலான்னு இருந்தோம், அப்புறம் அறக்க பறக்க வைக்கலான்னு இருந்தோம். சரி அதுக்கப்புறம் ஏடாகுடம்னு தோணுச்சு. ஸோ அதுதான் என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சேன். எல்லா வேலையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு செய்யறதுனால கொஞ்சம் ஏடாகுடமா, எங்கேயாச்சும் வெளியே போனாலும் சண்டை வலிக்கிறது, இந்த மாதிரி வாய் விடுறது, அதனால ஏடாகுடம்ன்றது தான். இது எல்லாமே பாத்ரூம்ல யோசிக்கிறது தான். பாத்ரூம்ல யோசிச்சு. ஆமா. ஓகே, இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? டீம் வந்து ஃபார்ம் ஆகல, இவங்க என் ஒய்ஃபு தெரியும், என் தங்கச்சி, அவன் என் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி டீம் இதுதாங்க எப்படி ஒரு டீமா ஃபார்ம் அது பண்ணீங்க? இவங்க தாங்க இருக்காங்க கூட, யாருமே இல்லைங்க. அதெல்லாம் நானா உருவாக்கிக்கிட்டேன். இவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்படியே நான் வீடியோ பண்றேன், நீங்க கேமரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபார்ம் வச்சு. இது பெரிய கதைலாம் இல்ல. ரவி சாஸ்திரி அப்படியே பொறுக்கிற மாதிரிலாம் இல்ல. இவனதான் கூட இருந்தானுங்க, இவங்க கூட வச்சா பண்ண முடியும் போட்டு போயிட்டோம். அவ்வளவுதான். இவங்க கூட இருந்தாங்க, இவங்களை வச்சு நான் பண்ணது அவ்வளவுதான். ஸ்டார்டிங் வந்து நீங்க ஒரு டீம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க பழைய ஆபீஸ்ல. இப்போ சடனா எதனால வந்து உங்களுக்கு கண்டென்ட் பண்ணணும்னு தோணுச்சு? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஓகே, கண்டென்ட் இல்ல, இதான் தெரியும் நம்மளுக்கு, வேற எதுவும் தெரியாது. ஒரு 5 வருஷமா இதுல இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஆதாரங்கள் இல்ல. இப்போ வீடியோலயே சமூக வலைத்தளங்களே இல்ல நான் பண்ணது எதுவுமே. எல்லாமே ஆமா, நான் எதுவுமே காமிக்கிறதுக்கும், எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா எங்கேயோ பார்த்துக்கலாம். அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சேனல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு இதாக வரும், வேற ஏதோ வராது. இன்னொன்று வேலைலாம் போய் செய்ய முடியாது. அதனால நம்மளுக்கு சிரிக்க வைக்கணும்னு ஒரு இது, அதனால இந்த கண்டென்ட் பண்ணணும் ஆசை. இன்னொன்று நம்ம இதாக பார்த்துட்டு இருக்கோம், காலைல எழுந்துலேருந்து பாத்ரூமில் சாப்பிடும் போது எல்லாமே ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலே அதை கண்டென்ட் மேக் பண்ணலான்ற ஐடியா தான். நம்மளும் இதே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அக்கா நீங்க சொல்லுங்க, இப்போ என்னதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கண்டென்ட் பண்ணாலுமே உங்க வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். எதுக்கு அந்த பையன் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேலைக்கு போக வேண்டியதானே, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வந்து தேவையாம குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். கண்டிப்பா வந்துச்சு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அது எப்படி சமாளிச்சீங்க? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா, அது என்னவா இருந்தாலும் ஃபினான்ஷியலா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அது அவங்களுக்கு அது என்ன ஹாப்பினஸோ அவங்களுக்கு அது அந்த விஷயத்துல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அது அவங்க பண்ணட்டும் விட்டாச்சு. ஸோ அவங்களோட மாரல் சப்போர்ட்டா சொன்னதா அப்படி சொன்னாலும் இருந்தாலுமே அவங்களோட மாரலோ எமோஷனல் சப்போர்ட் அவங்க கொடுக்க தான். பட் இருந்தாலும் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பரவாயில்ல பையன். நீங்க சொல்லுங்க. சனியனே பொறுக்கி அந்த மாடுலேஷன் வந்து எங்க வீடியோக்காக பண்ணிட்டீங்களா? நேச்சுரலா அந்த மாடுலேஷன் வந்துருமா உங்களுக்கு? இல்ல நார்மலா நான் பேசுறதே அப்படிதான். தனியும் புறம்புக்கு என் வாய்ஸே அப்படிதான், நான் பேசுற டோனும் அப்படிதான் இருக்கும். அதுல அந்த சனியை புறம்போக்கெல்லாம் போட்டா அப்படி வந்துருது. நீங்க அப்படியே பேசுறீங்களா இல்ல வச்சு இது பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணுவாரா இப்படி பேசுங்க அப்படின்னு? இல்ல நான் திட்டுவா, அதை அப்படியே பார்க்கட்டும் அப்படின்னு. இதுதான் வந்து நல்லா மேட்சிங் குச்சி போட்டீங்க வீடியோல. ஆமா என்ன அவன்லாம் திட்ட மாட்டேன், நான் பேசுற டோன் அப்படி. அதுல சனியெல்லாம் வரும்போது அந்த மாதிரி இருக்கு. அப்ப யாராவது திட்டுவீங்க அப்படி? அவர் திட்ட மாட்டேன்னா யாராவது கோவம் வந்தா திட்ட வேண்டியது. சும்மாவே திட்டுவா. கண்டக்டர் பஸ்ல யாராச்சும் சில்லறை தரலனா யாரையும் திட்ட மாட்டேன். நான் ரொம்ப கோவப்படுறாங்களா திட்டுவேன்.
அதெல்லாம் சனியை நான் சும்மா சொல்ற வார்த்தை தான். நல்ல நல்லது போற போக்குல தெரியுமா? சொல்ற வார்த்தை. அதுதான். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க எப்படி டீம் உள்ள வந்தீங்க? அவர் உங்களை பத்தி போயிட்டு அதிகமா சொன்னாங்க, அதிகம் என்ன சொல்றாங்க? ப்ளே பாயின்னு சொன்னாங்க அவர்தான். ஆமா வீட்டுல தெருவுல விளாண்டு இருப்பேன். சொல்லுங்க எப்படி உள்ள எப்படி உள்ள வந்தீங்க டீம் உள்ள? நார்மலா தான் ப்ரோ, அப்படியே சும்மா இது மாதிரி ஒரு பிளான் இருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது சொன்ன மாதிரி ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்கல, அப்படியே என்ன பிடிச்சி போட்டாங்க. அப்படியே நாங்க அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஸ்டார்டிங்ல வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே கண்டினியூஸா இருக்க மாட்டோம். யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். அந்த ஓகே, அப்ப மாதிரி பிளான் பண்ணி பண்ணலையா நீங்க? பிளான் நான் உங்க வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 இயர் கூட பண்ணுவீங்க, செகண்ட் வீடியோல வந்து அவங்க கூட பண்ணுவீங்க, தேர்ட் வீடியோ இவங்க பண்ணுவீங்க. இன்னொருத்தர் பெரிய ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, கேமராமேன். கேமராமேன் அவராலதான் இவங்களெல்லாம் சேர்க்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அவரை வச்சு நான் பண்ணிருப்பேன். அவரால சில வீடியோஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. இந்த சிரிக்கிற வீடியோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். கால் ஷீட் வந்து கொடுக்குறது அந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறவரு. அதனாலதான் உங்களால தேடி போக வேண்டியதா இருந்தது. இல்ல, அவர் கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடிப்பாரு. நடிப்பாரு. அதனால கேமரா ஆஃப் பண்ணி அடிப்பாங்களா? வருவாரு, அவர் உள்ள வருவாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க எல்லாரும் நடிச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச காம்போல எது சொல்லுவீங்க? அக்கா கூட நடிக்கிறதா? அதாவது இப்போ ஒரு காம்போ சொல்லிட்டு அடுத்த காம்போ வரக்கூடாது. இல்ல எல்லாருக்கும் எல்லாமே அவனுக்கு பிடிக்கல. பிடிக்கல, எப்படா வீடியோ ஸ்டாப் பண்ணுவீங்க? நான் அப்படி கேட்கல, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கும்ல, இது மாதிரி நான் ரோட்ல போகும்போது 2 பேர் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செருப்பு அடிச்சாங்களா? இல்ல அந்த மாதிரி இருக்கு, சொல்லுங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காம்போனா எது சொல்லுவீங்க? யார் கூட பண்றது? யார்? தங்கச்சியா, யார்? ஒய்ஃபா, யார்? நண்பனா? என்ன சொல்லுவேன், என் கூட தானே சொல்லுவேன். அவன் லேடி கிட்ட போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட அவர் ரெடி கேட்டோம். நான் இல்ல, கேட்க நிஜமே பசங்க அவங்க கூட பண்றது பிடிக்கும். இன்னும் பிரவீன் கூட இருக்காரு அவரு. ஏன்னா அதான் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஷூட் அப்பா அசிங்கமா பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இவங்களாம் பேசினவங்க இது அம்மா கிட்ட போட்டு விட்டுருவாங்க. இவனே அவங்களா இருக்காங்களே, இவரே ஓகே சொல்றாரு. நாங்களா எப்படா ஓகே சொல்ல மாட்டாரு நினைப்போம். இவர் ஓகே சொல்றாரு. அவங்க வந்து இல்ல இல்லடா இன்னொரு டேக் போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால பசங்க கூட பண்றது கம்ஃபர்ட். பட் உங்களுக்கு ஃபேவரட்னு நீங்க தான் சொல்லுங்க. எங்க ஃபேவரட் எல்லாமே ஃபேவரட் தான் நீங்க எனக்கு. இப்போ நீங்க சொல்லி லேடி கேட்டப்ப நீங்க அகைன் லேடி கேட்டப்லாம் போடுறது இல்ல. இல்ல லேடி ஸ்டார்டிங் ஒரு மாம்லாம் வந்தாங்க, ஃபாரின் மாம், ஆமா, இந்தியன் மாம், அதிகம் வரதில்ல இப்பலாம். அதுவா லேடி கிட்ட போட்டா இவங்க 2 பேரோட அவருக்கு ஃபேன்ஸ் ஆமா, அதிகமா. அதனால நானே பண்ணிடலாம். காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா இன்னொன்னு இருக்கு. ரியல் மாமா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் கண்டென்ட்ல. அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஆமா, அவங்க அடிக்க எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே கரெக்டா இருக்கு. அப்பப்ப எடுத்துட்டு வரலான்ற மாதிரி ஐடியா. ஆளுங்க இருக்காங்களே, ஸோ அதனால அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றலாம். மற்றபடி யாருமே இல்ல, எல்லாம் பிஸி ஆயிட்டாங்கன்னா நானே திருப்பி போடுற மாதிரி தான் இருக்கும். அக்கா வீட்ல ஓகே, உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? வீடியோஸ் பண்ண போறோமா, வேலைக்கு போலாமா அப்படி சொல்லும்போது உங்க வீட்ல என்ன எங்க சொன்னாங்க? வீட்ல நான் இத்தனை வருஷம் வேலைக்கு போனதும் தெரியாது, போகாம இருக்கிறதும் தெரியாது, இது ஒரு வேலையானும் தெரியாது. அப்படிப்பட்ட ஜீவன்கள் எங்க அம்மாவும் அப்பாவும். ரொம்ப அப்பாவி சொல்லுவாங்களே 90 கிட்ஸோட அம்மா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியா, ஏதோ பண்றியா, நல்லா இருக்கியா, காசு வருதா, அவ்வளவுதான். மற்றபடி நான் வேலையை விட்டு நின்னதும் சொல்லல. ஏன்னா எப்பவுமே நான் வீட்டில் தானே இருப்பேன். அதனால அவங்களுக்கு தெரியாது பெருசா டிஃப்ரெண்ட். எருமாடு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு எங்க அப்பா திட்டுவார். இந்த சமுத்திரக்கடி மாதிரி தான், லாஜிக்கே இல்லாம இவன் எப்படி வீட்லயே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்பான். அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ப்ரெஷர்லாம் இருக்காது உங்க வீட்ல? இல்லைங்க. சேலரி கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் அப்படி இல்ல அப்பல இருந்து இருக்காது. இந்த சின்ன வயசுல இருந்து படிப்பும் சரி, இந்த சம்பளத்துக்கும் சரி. ஏன்னா நம்ம கரெக்டா கொடுத்துருவோம் வச்சுக்கோங்களேன், எப்படியாச்சும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி அப்படி கொடுத்துருவோம். அதனால காசு விஷயத்துல எதுவுமே இல்லை. ஓகே, அதனால மட்டும்தான் நான் இவ்வளவு ஃப்ரீடமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்டெப் பண்ண முடியுது. ஸ்டெப் இன் பண்ண முடியுது, ஈஸியா Family-ஆ. ஃப்ரீடமா கொடுத்தனால பண்ண முடியுது. எனக்கு ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியா கச்சிருக்காங்க. அது எனக்கு லக்கு. போட்டு அதெல்லாம் விட்டுறேன். கடவுளே, எங்க பாத்துட்டு அதுதான் அதுதான் வரும்போது நோட்ஸ் அவர் பார்த்து போடலான்னு பண்ணிருக்கீங்க போல. வச்சிருந்தாரு. இப்போ இது கேட்கலாமான்னு தெரியல, பட் உங்க விஷ் தான். அப்போ வேணா விட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வேலை பார்த்துருந்தீங்க, இப்போ செட் ஆஃப் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்றீங்க இல்லையா, ஆமாமா. இதில் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க? நான் இப்போ என்ன சொல்றது, அதான் இப்போ வந்து ஒரு வீடியோக்கு எவ்வளோ ட்ரா பண்றோம், ஒரு அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? அது யாரு சொன்னான்னு தெரியல. இது மாதிரி சம்பளத்தை சொல்லக்கூடாது அப்படிதான். இல்ல இப்போ வந்து ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றோம் ஒரு ரீலுக்கு. அப்புறம் ஃபேஸ்புக்ல இன்கம் வருது. அவ்வளவுதான். ஒரு 15,000 ரூபாய் பண்ணா வீடியோ, நான் ஒரு எப்படி சொல்றது, கண்டென்ட் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதனால மந்த்லி ஒரு 4 வீடியோ ப்ரொமோஷன் பண்றோம்னா அதுதான் எங்களுக்கு இன்கம். மற்றபடி எனக்கு ஃபுல்லா ஒரு 30 நாள் வீடியோ போடுறோம்ல தொடர்ந்து. ஓகே, 30 வீடியோனா அதில் 5 வீடியோ ப்ரொமோஷனு, 25 வீடியோ ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் தான். அந்த ப்ரொமோஷனே கண்டென்ட் மாதிரி பண்ணணுன்றது தான் கோலு. வெறும் இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வெறும் உட்காந்து இந்த இதை தடவுங்க அதை தடவுங்கன்ற மாதிரி பேச இல்லாமல் அதை வந்து கண்டென்ட்டாக கொடுத்து மோஸ்ட்லி என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் கோல். நெகட்டிவ் இப்போ கமெண்ட்ஸ் வந்துரும். நெகட்டிவ்ன்றது எப்படி வரும்னா, இது மாதிரி பொண்ணுங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆக்சுவலி இப்போ எனக்கு பேஜில் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி அந்த பொம்பளை கேஸில் மாட்டினா நெகட்டிவ் வரும். அப்படில ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்னது? அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபாலோவர்ஸ் கூட விளையாட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனால பொம்பளை கேஸ்ல நெகட்டிவ் வரும். இவனும் இன்னொருத்தர் இருக்காரு ப்ரோ கேமரா, எல்லாமே அவர் ஐப் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் லாஸ்ட்ல ரோலெக்ஸ் மாதிரி வருவாரு, அவர் தான் இவரோட இது.
இவங்க 2 பேரா காம்போ போட்டு எப்படா இதை அழிக்கலாம், எப்படி ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டினான்னு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் தான் ஒரு நியூஸ்ல வந்துருவாங்க. வந்திருக்கா அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எந்த பொண்ணும் ஓகே சொல்லல, கண்டிப்பா வந்துருவாங்க. கேஸுக்கா? ஆமா கண்டிப்பா கேஸ்க்கு தான் வந்துருவாங்க. ஓகே, ஒரு சில பேர் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, சந்தோஷுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க, கேர்ள் ஃபேன்ஸ். ம். ஸோ அந்த பேஜ்ல வந்து அதிக பொண்கள்லாம் அது நானா அப்படி சொல்லியிருப்பேன் உனக்கு, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்க ஃபீமேல் ஃபேன்ஸ் யாருமே இல்லை உங்களுக்கு? இருக்காங்க, மேரீடுனால வரல. இருங்க சொல்லுங்க. இருக்காங்க Fake அப்போ அந்த accounts மூமெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு காண்டாச்சா? of course கண்டிப்பா காண்டாச்சு. Block But பண்ணிட்டீங்களா அது- வாங்கி? இல்ல பிளாக்லாம் பண்ண மாட்டேன். அது தானாவே வந்து செட் ஆகாதுன்னு விட்டுட்டீங்களா? அவருக்கு செட் ஆகாது. அவர் வந்து அவரால ஏய் ஹேண்டில் அப்பெல்லாம் சொன்னா அது தப்பா நினைச்சுப்பாங்க, எதுக்கும் இது இல்லாத அப்படி இல்ல. இல்ல நான் மேரீடுன்னு காமிச்சிட்டேன், அது காமிக்கிறது இவங்க சொன்னாங்க. அதனால இப்போ எனக்கு இல்ல. மத்தபடி முன்னாடி கொஞ்சம் இருந்தது, இப்போ அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் தங்கச்சிங்க தான் எல்லாருமே. இல்ல அந்த தங்கச்சின்றது கொஞ்சம் இது பண்றீங்க, அப்படியே இருக்கட்டும், ஃபேன்ஸே இருக்கட்டும். ஓகே அவர் தங்கச்சின்னு சொல்லிட்டாரு, அப்படியே ஃபேன்ஸ் பார்த்துறாரு. உங்களுக்கு தங்கச்சின்னு இருக்கட்டும்ல? அவருக்கு மட்டும் தான். அவருக்குலாம் இல்ல. ஓகே, நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? சிங்கிள் ரெடி சிங்கிளாவே இருக்க பிரச்சனை இல்ல. இப்போ என்னதான் வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல வைக்கணும். இப்போ நீங்க மேரிட் தான் இல்லையா? இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து என்னதான் வந்து வீடியோஸ்லாம் பண்ணது போதுமா, ஒன்னு வீட்டுல இல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆண்களும் சொல்ல முடியாது, சில ஆண்கள் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்றேன், எல்லா பெண்களும் இல்ல சில பெண்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வந்து ஐடி ஜாபோ இல்ல கம்ப்யூட்டர் ஜாப் சம்திங் சொல்லி போடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவங்க வீட்டுல உங்க பத்தி பர்ஸ்பெக்டிவ் என்ன? இல்ல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானா கிடையாது. இன்னைக்கும் நேத்து தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது. 10 வருஷம் தெரிஞ்சவங்க தான். எனக்கு யார் ஹவுஸ் ஓனர் யாரு? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? அவங்க ரொம்ப மாதிரி அவங்க இவங்களோட புதுசா அவங்களே அப்படிதான் பேசினாங்க. அவ தூசணி அந்த மாதிரி பேசுறாங்களா, அவங்க இவங்க ஒன்னும் யாரோ இப்பதான் புரியுது யார் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அவன் தான் அது கொஞ்சம் ஆமா அது இப்படிலாம் சொன்னா அவ்வளவுதான் வந்துருவாங்க. இல்ல அது மாதிரி 10 வருஷம் தெரியும்ன்றனால, அதுவும் அண்ணா மீடியா ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் மீடியா இருந்துச்சு. வேணா இல்ல இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் ஒர்க்ல அந்த கண்டென்ட்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படி கேமரா வரப்பா? முன்னாடிக்கு ஐயோ அப்படியா உங்களுக்கு கேட்டா அது அந்த அப்ப ஃபிளாஷ்பேக் கேமரா முன்னாடிலாம் வரல, அப்புறம் தானே வந்தாங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியாம விட்டுட்டேன். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் தெரியும். அண்ட் அண்ணா தனியா ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்ல, அது நான் சப்போர்ட் பண்ணும், நான் யோசிச்சதை விட அவங்க யோசிச்சாங்க. சோ அவங்க தான் போக சொன்னதும் நான் பண்றதும், அதுவும் இல்லாம நான் ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு அந்த பிரேக் டைம்ல இல்ல லீவ்ல அந்த மாதிரி பண்றதானே. சோ அது பிரச்சனை அசென்ஜர்ல ஒர்க் கிடையாது. பண்றாங்க, அந்த ஒர்க் டைம் ஐயோ அசென்ஜர் சொல்லாதீங்க. அவ்வளவு இன்னைக்கே அவ்வளவுதான், நீ மட்டும் ஜாலியா வேலைக்கு போயிட்டு இருக்கியா? இதுக்கு தான் ஏடா கூடம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம தான் மாட்டி ஈவினிங் மெயில் வந்துரும். கிடையாது. அவங்க வீட்லயும் வந்து அவ்வளோ ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஜாலியா தான் பாப்பாங்க. நீ வந்திருக்கியா வீடியோல, அப்படிதான் பாப்பாங்க. வேற எதுவும் ஓகே, உங்க வீட்டுல எதுவுமே தெரியாது, எனக்கு இதான் தெரியும். அவங்க பழகுனது மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த விஷயம் தான் தெரியும்னால அவங்க இது பண்ண விட்டாங்க. இன்னொன்று அந்த அம்மாக்கும் இன்ட்ரெஸ்ட். இப்போ இருக்கிறதுல ரீல்ஸ் பண்ணால் மட்டும்தான் மலேசியா மால்தீவ்ஸ்லாம் போக முடியும். அதனால நீ இதை பண்ணி சீக்கிரம் ஒரு பேக்கேஜை பண்ணி டூரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரலாம், அதான் ஐடியா. அதான் சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்காக ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் நீங்க பண்ண கண்டென்ட்லயே ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா? இப்போ இங்கேயா இங்கே இடம் அப்படியே உட்காந்துலயே பண்ணுங்க, கேமரா இருக்கு. மீசக்கார வீடியோ வேணா பண்ணலாம், இங்கே சின்னதாக ஓகே, பண்ணலாமா? மீசியம் இருக்கு, அப்படி பண்ணிடலாமா? அப்படியே கூட பண்ணல. லொக்கேஷன் ஃபோன் பண்ணுங்க. இந்த ஃபோன் வேணுமா? இல்ல அவங்களும் அப்படியே பண்ணுவாங்க. அப்படியே ப்ராப்பர்ட்டி கம்மியில வேணாம், அப்படியே டப்பு மூணு கையில. எக்ஸ்கியூஸ் மீ, ஆழ்வார்த்திங்க எப்படி போகணும்? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் போயிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சாரிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தது இல்லையா? பாத்துருங்க, ஆனா என்ன மாதிரி மீச வச்ச பொண்ணு பார்த்தது இல்ல. டேய் பொண்ணுக்கு ஓகேவா? இது விளையாடு. இல்ல, அடி வாங்க ஆசைப்பட்டு. ஹலோ டாக்டர் சந்தோஷ். ஏய் சந்தோஷ் சொல்லணும், நான் டாக்டர். ஓகே ஓகே மறந்துட்டேங்க. மறந்துட்டேங்க. இவ்வளவு டேக் வாங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல அது ரொம்ப பழைய வீடியோ. விட்டுட்டு போனவள் வீடு ஃபர்ஸ்ட் ஆகும். எங்க சாரி, இதுக்கு இவ்வளவு டேக்கா? அத கட் பண்றேங்க, இவ்வளவு டேக் எடுக்கறோம் காட்டாதீங்க. ஓகே. விட்டுட்டு போனவள். ஹலோ ஹலோ சந்தோஷ். டாக்டர் சந்தோஷ். ஓகே டாக்டர் சந்தோஷ் சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல பிரெக்னன்ட் ஆயிட்டடா, அபார்ஷன் பண்ண மாத்திரை குடுறா. அவ்வளவுதாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட அடுத்த கட்டம் என்ன? கண்டென்ட் கிரியேட் பண்றதுதான், வேற எதுவும் தெரியாது. படம்லாம் பண்ணணும்னு ஐடியா இல்லையா? படம் ஆஃபர் ஆச்சு வந்துருச்சா உங்களுக்கு? படம் ஆஃபர் வந்தது, இன்னொன்று இப்போ வந்துட்டு இருக்கு. எப்படின்னா இப்போ நியூவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க பிச் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் கண்டிப்பாக உங்களை பிக் ஸ்க்ரீனில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவரே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணுற எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வரும். இன்னொன்று எங்களுக்கு விளாக்ஸ் பண்ணணும்னு ஐடியா இது முன்னாடியே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால விளாக்ஸ் தான் ஐடியா. அதுக்காக தான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20 நிமிஷம் வீடியோ யூடியூப்ல போட்டால் கண்டிப்பாக நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ அதனால ரீல்ஸில் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் எடுத்து வந்துட்டு விளாக்ஸ் பண்ணணுன்றது ஐடியா.
ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நிமிஷம் அந்த 15 ஐடியாவே செகண்ட் இருக்கு இன்னும். ஆமா, அது ஐடியாவே இருக்கு. ஒரு 15 செகண்ட் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம், ஒரு 20 நிமிஷம் எல்லாரையும் சிரிக்க வச்சா ரொம்ப சந்தோஷம். இவ்வளவுதான் ஐடியா. vlogs பண்ணணும், படம் வந்தா வரட்டும், வரலனாலும் அதுக்கான ட்ரை பண்ணுவோம். நீங்க ஏதாச்சும் படம் பண்ணணும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? எனக்கா? நீங்க டைரக்டரா இருந்து இவங்கள வச்சு எப்படி ரீல்ஸ்லாம் பண்றீங்க? ரீல்ஸ் வச்சு இவங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படும், இப்பயே தெரியுது. இப்போ எத்தனை டேக் கால் ஷீட் ஆகும்னு தெரியல. இல்ல, படம் அந்த இதை கேட்டகரியை வந்து நாங்களே ஃபுல்லே வாங்கிட்டோம். ப்ரோ நாங்கள் டேரக்டர் ப்ரோ, 2 டேரக்டர் இருக்கும், நீ டேரக்டர் ஆகிட்டா காம்படிஷன் அதிகமாகிடும், நாங்களே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டோம். டேரக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகே. எனக்கு என்ன ஆசைன்னு எனக்கே தெரியல. நான் ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா ஒரு படம் நடிக்கணும், அதாவது ஹீரோல இல்லை, ஒரு கதாபாத்திரம், ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா சினிமா எனக்கு நிறைய பண்ணியிருக்கு, அதனால சினிமாவுக்கு நான் திருப்பி இது பண்ணணுன்ற ஒரு ஐடியா மட்டும் இருக்கு. அவ்வளவுதான், பெரிய ஆசைலாம் கிடையாது. ஹீஸ் மூவி லவர். இதுவே பெரிய ஆசை இல்லையா? நிறைய இல்ல, movies இது பார்ப்பாங்க. நடக்கல, பரவாயில்ல. ஆனா எவ்வளவு பெரிய ஆசை. சரி, அதான் ஓகே, தெரியாம சொல்லிட்டேன். ஆனா இது பண்ணா Short film ஆ சினிமாக்கு நான் திருப்பி பண்ணணும். உங்களை இவ்வளவு அழகா காமிக்க கேமராமேன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே நீங்க? 4 உங்க எவ்வளவு 4 மணிக்கு கஷ்டப்பட்டு- ஸ்டார்ட்னா 4:30 வந்துருவாரு கரெக்டா ஆமா. ஷார்ட்டா. இப்பயே இன்டர்வியூ வந்தாரு பாத்தீங்களா? நல்லா கேமராமேன் நல்லா நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. கேமராமேன் இல்லாம அவன் தான் ஸ்டார்டிங், நானும் அவரும் தான். அவர் பேர் பிரவீன், கிரிஷ் பிரவீன், ரஃபேல் பிரவீன், யார் என்னன்னா ஏதோ இருக்கு, அவருக்கு நிறைய பேர் இருக்கு. பிரவீன் மீனா போட்டுக்கலாமா ஆமா, பேரு? என்ன வேணா போட்டுக்கோங்க. ஓகே, அவரும் நானும் தான் இது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. இப்பயும் அவர் கேமராமேனா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஆக்டிங் ட்ரை பண்ணாரு, பட் அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நல்ல பண்ணிட்டே டெக்னீஷியன் எல்லாமே தெரியும் அவருக்கு. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும்ல, ஆ. அது ஷேர் பண்ண முடியுமா? 2 இருக்குது. இப்போ ரீசெண்டா ஒரு Recent ஆ ஒண்ணு பிச்சை எடுத்தது. பிச்சை எடுத்திருந்தால, அப்போ வந்து ஒருத்தவங்க முடியாதவங்க வந்து ஒரு பாட்டி வந்து எனக்கு காசு போட்டாங்க, பிச்சை போட்டாங்க. பிச்சை போட்டதை தடுக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அண்ணாட்டி இல்ல இது பாட்டி இருங்க, அவங்க வந்து ஆக்டிங் அவங்க பண்றாங்க. கர்த்தருக்குலாம் ப்ரே பண்றாங்க, கர்த்தரே இந்த குழந்தையை காப்பாத்து அப்படி போட வராங்க. இவங்க நல்லா pay டக்குன்னு பண்ணி தடுத்துட்டாங்க. கொடுக்குறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து முன்னாடி இந்த 100 ரூபாய் நோட்டு போட்டு பானிபூரி கடையில வந்து இழுப்பேன். அது ஃபேக் நோட்டு. நான் 100 ரூபாய் போட்டு நூல் போட்டு இழுத்துட்டு இருக்கோம். கேமரா டீம் எல்லாம் கேமராவும் இப்படி எடுக்கிறோம், நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி பானிபூரி இந்த சைடு நிக்கிறோம். ஒரு பாட்டி அந்த 100 ரூபாய் பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அவங்க சொல்றது போயிட்டு துரத்த முடியாம அது ஒரு நடந்திருக்கு. இதுதான், அது ரொம்ப நேரம் சிரிச்சிருந்தோம். அவங்க துரத்திட்டே போனா அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 100 ரூபாய் ரெடி பண்ணிட்டு திருப்பி அதை எடுத்தோம். இது 2 இப்போ ஓகே, உங்க வீடியோஸ் பண்ணும்போது சில பார்த்துருப்பாங்க இல்ல, காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, யாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க உங்களை? இப்போ பிச்சைக்கார கெட்ட போட்டு நான் பண்ணும்போது ஒருத்தர் வந்து உனக்கு ஒரு முத்தா, குஞ்சுமணிக்கு ஒரு முத்தான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதுதான் தெரிஞ்சு பெரிய, இப்போ அது நான் ஸ்டோரி கூட பண்ணிருந்தேன், அதுதான் தெரிஞ்சு பெரிய காம்ப்ளிமெண்டா இருந்தது. நிறைய பேர் ஆனா எடுக்கும்போது வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போவாங்க. சில செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துருக்காங்களா உங்க வீடியோஸை? செலிபிரிட்டிஸா? பார்த்திருக்காங்க. பார்த்துருக்காங்க. நேத்து நைட் கூட ரியோராஜ் அவரு லைக் பண்ணியிருந்தாரு. செல்வராகவன் டைரக்டர் சார் அவர் பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஓகே. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம் தான் இருக்கு, அதுல இவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆயிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆமா, நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? எந்த வீடியோ உங்களுக்கு பூம் ஆச்சு ஆக்சுவலா? நீங்க அதிக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங். ஒரு வீடியோ தெரியும் இல்ல, இந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போச்சு. அது எந்த வீடியோ? நானும் மணியும் அவர் எங்க டீம் தான் கே வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது அவர் போய் ப்ரொபோஸ் வீடியோ பண்ணல, இல்ல, கே கண்டென்ட் வீடியோ. கே கண்டென்ட். ஓகே, கே கண்டென்ட் வீடியோ. அது அதுல கரெக்டா இருப்பாரு. ஓகேங்களா? அதுல இது பண்ண ஏன்னா மணியோட ஆள் அவருக்கு வந்துடும், அதனால கரெக்டாக வந்துட்டாரு. ஸோ அந்த ப்ரொபோஸ் பண்ற வீடியோல நான் ஒரு ட்ரீம் கனவு கண்டிருப்பேன். அந்த கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் மில்லியன் ஆச்சுது. ஓகே. அது வந்து ஒரு 15வது 20வது வீடியோ இருக்கும். நாங்க ஆரம்பிச்சது வந்து ஜூன் 1, அந்த மே 25 ஆரம்பிச்சோம். ஆனா ஜூன் 24ல இருந்து தான் டெய்லி வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஓகே. ஒரு 8 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணிருப்போம், நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பண்ணும்போது ஏய் இதெல்லாம் எதுக்குடா பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரியலன்னு வேணா சொல்லலாம். இப்போ இன்டர்நெட் வச்சு டீம் ஃபார்ம் பண்ற போது அந்த பிரச்சனை வந்துச்சு. ஓகே. எப்படியும் இன்னும் ஒரு 2 மாசம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ எங்க வீட்டுல சும்மா 3 மணிக்கு தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. ஆனா இப்பயும் 3 மணிக்கு தூங்கிட்டாங்க. அதனால அது பிரச்சனை மாறல. இல்ல. என் வேலை அதெல்லாம் மாற முடியாது. வேலையில கரெக்டா ஃபோக்கஸ்ல இருந்தாரு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி சௌகரியமான வேலையை செய்யறது தான் வேலைன்றது. சுமையா இருக்கக்கூடாது, பாரமா. அதனால அதுக்கேற்ற மாதிரி வேலையை எடுத்துக்கிட்டு சம்பாதிக்கிறது வரும்போது நல்லதுதான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். எதுவுமே இல்லை. ஓகே, 5 இன்டர்வியூ நிமிஷம் கூப்பிடுறாங்க, ப்ரிப்பேர் ஆகும். பாத்ரூம்ல உட்காந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 4 ரஜினி படம், 4 கமல் படம், 4 விஜய் அவன் படம் இன்டர்வியூ சொன்ன போதுல இருந்து பாத்ரூம்ல போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டே அது இருந்திருக்கோம். எவ்வளவு நெகட்டிவ்ன்றது யாரும் இல்லை, இவங்க தான். பிட்ரைல் சந்திச்சிருக்கீங்களா? துரோகம். துரோகம் பண்றதுக்குலாம் பெரிய ஆளா இருக்கணும். நான் பெரிய ஆளே இல்லை, எனக்கு ஏன் துரோகம் பண்ண போறாங்க? துரோகம் போய் எனக்கு யார் துரோகம் பண்றாங்க? இல்ல கேக்குறேன், பண்ணிருக்காங்களா? இல்ல 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 ஒருத்தவங்க வந்து நீங்க தேங்க் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பானா யாருக்கு சொல்லுவீங்க நீங்க? நானா இப்ப சொன்ன ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே சொல்லலாம். எங்க ஏடாகுளம் டீம் சொல்லலாம், எங்க அப்பா அப்பாங்க சொல்லலாம்.
இது எப்பவுமே சொல்லிடணும். நான் அதான் சொல்லும் போது மட்டும் கலாச்சிங்க புரியல எனக்கு. என்னது உங்க அப்பா அம்மாக்கு நன்றி. உங்க அப்பா அம்மா நன்றி எதுவும் அது சொல்லு. வந்து வேற, இது நீங்க வேற. எனக்கு சொன்ன அது தேங்க்ஸ் இல்ல, இல்ல, இது கேட்டாங்க வந்து ஒரு நல்ல பையன் பேர் எடுத்துக்க அப்பா அம்மாக்கு நன்றி நான் சொல்லு. கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒருத்தருக்கு இப்போ மட்டும் ஒய்ஃபுக்கா ஒய்ஃபுக்கு சொல்லி இது பண்ணுமா? இல்ல எல்லாருக்குமே என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி. ஏன்னா அவ சில காலத்துல என்னை பார்த்துக்கனால தான் நான் இப்போ இது பண்ண முடிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என் தங்கச்சிங்க இருக்காங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லாமே என் பக்கத்துல இருக்காங்க. அதனால தான் இது பண்ண முடியும். இப்போ உங்களை மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துருப்பீங்க அதிகமாக கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதானே வேலை. So, அவங்க பார்த்து அவங்க சொல்றதுன்னா வேலை. அவங்க பண்றத பார்த்து அவங்க பண்ணாத கண்டென்ட் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது அப்படி இல்லை, பண்ணதே சுடுவோம் நாங்களா, அதெல்லாம் இப்போ ஒன்றும் அதான் கேட்குறேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் திருடுவியான்னு கேட்கறியா? ஏதாச்சும் கண்டென்ட் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்களா? இன்ஸ்பயர் நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பொய் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வடக்கன் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட்டை மட்டும் மாற்றுவோம். ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போடுறோம்ல, ஓகே. அதே மாதிரி நம்ம இதையும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு எடுக்கலாம். பட் அதையே பொழப்ப வச்சுக்கிறது தப்பா இருக்கும். மாற்றுவோம். அதே மாதிரி சொல்கிறோம் வந்தோடனே இந்த மாதிரி திருடி இருக்கேன், இதை நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதில் இல்லைன்னா பெருசாக நாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடி. ஏன்னா இவங்களும் அதானே கண்டுபிடிச்சிருவோம். எல்லாமே இது அதானே அப்படின்னா நாங்களே ஆமாம்மா சொல்லுவோம், இது நான் இதானே பார்த்தேன். ஆமா. அப்படியா அப்படியா சரி இல்லை இல்லை இது சொல்ல வந்தா இது சரியா இருக்காது, நான் போய் மாற்றிடுவேன் சொல்லிட்டு பாத்ரூம் போய் கொண்டு வேற ஏதோ வச்சுட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நிறைய காப்பி அடிச்சிருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட்டாக கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ட்விஸ்ட் எப்படி யோசிக்கிறீங்க? குரூப்பா யோசிப்பீங்களா இல்ல சிங்கிளா கேம்? இல்லை நான் இது பாத்ரூம் தான் யோசிப்பேன். அவன் இது எனக்கும் யோசிக்கிறது அப்படிதானே. ஹப்பே வந்து பாத்ரூம் தான். கண்டென்ட் ஹப்பே வந்து பாத்ரூம் தான். ஸோ அதனால வந்து டக்குன்னு ஏதாச்சுன்னா போய் பாத்ரூம்ல உட்காந்துட்டு அதை இப்போ எடுத்துருவோம். தப்பா இருக்குண்ணா. அந்த தப்பா இருக்குண்ணா அது இல்லைண்ணா. இப்போ இன்ஸ்பயரா எடுத்துருவோம். இன்ஸ்பயரா எடுத்துட்டு இது இப்படி 4 ட்விஸ்ட் 4 கிளைமேக்ஸ் எப்பவுமே ஒன்று கேட்பேன். இது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு. இதில் எது குபீர்னு வரும் சிரிப்பு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸாக இருக்கும் எங்கள் கண்டென்ட்ல. ஏன்னா நம்ம அந்த குமீர் மூமெண்ட்டை கொடுத்தாதான் அவங்க டக்குன்னு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரீவாச் பண்ணிட்டே இருப்பாங்க அது சிரிக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் எப்பவுமே கேட்பேன். இது பண்ணலாமா, அது டீம் கிட்ட தான் கேட்பேன். யோசிச்சுட்டு வந்துடுவேன். 4 கிளைமேக்ஸ் வச்சிருவோம். அது நானே செலக்ட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. சரிங்களா? அவ்வளோதான். நீங்க கண்டு பண்ணிருப்பீங்க, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாம இருந்திருக்கும். ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். பா எப்படி பண்றாங்கன்னு. அந்த கண்ணாச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கண்டென்ட் அப்படிதான் நினைக்கிறேன். அதில் எந்த கண்டென்ட்னே தெரியல. இப்போ நம்ம ஒரு அளவுக்கு மேலே கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் வைங்களேன். சாட்டிஸ்ஃபை ஆமா நம்ம எடிட் பண்ணும்போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் சிரிப்பா இருக்கும். ஓகே. அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஆடியன்ஸ் நம்மளுக்கு இருக்கனால அவங்களுக்கு அது இருக்கும். இன்னொன்று நம்ம அதை பத்தி பேசிட்டே இருக்கோம், எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிவீல் ஆயிடுது. ஓகே. பட் அந்த அந்த அவங்களை saturation பார்க்கும்போது அது அவங்களுக்கு போயிடுது. புதுசா இருக்கும். சில வீடியோஸ் மட்டும் எங்களுக்கே சொல்லும் போது இதுவா இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொமோஷன் வீடியோல வந்து அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு நான் சொன்னேன் அது போடுறானே. அது போடும்போது எங்களுக்கு அங்கேயே ஸ்பாட்லயே அது கிளிக் ஆச்சு. அது நல்லா அது எத்தனை வரும். தடவை நாங்க பார்த்தாலும் எங்களுக்கும் அது அப்புறம் அந்த விட்டுட்டு போனவள் வீடியோல டாக்டர் வீடியோல வந்து இப்படி பண்ணும்போது அந்த பல்லி பல்லி சவுண்ட் sound இப்படி மேல பாரு அப்படின்னு சொன்னேன். அது ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னாங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இந்த மாதிரி சில வீடியோ வந்து எங்களுக்கு கிளிக் ஆகும். அது பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். ஓகே. அவ்வளவுதான். மற்றபடி அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. எடிட்லாம் நீங்க தான் பண்றீங்க? ஆமாமா அது என்ன 30 செகண்ட் வீடியோ தானே. விஎன் எடிட்ல பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே எடிட் பண்ணிடுவீங்க. ஆமாமா. சோ நீங்க வீடியோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, என்னடா அது கிரிஞ்ச் மாதிரி பண்ணிருக்கோம்னு தோணி இருக்கா உங்களுக்கு ஏதாவது? எனக்கு தோணிருக்கு. உனக்கு தோணிருக்கா? என்ன வீடியோ தோணி? எனக்கு வந்து அந்த வீடியோவே ஏன் பண்ணணும்னு தோணிருக்கு. ஆனா அதான் என்ன video சமையல் அது? பாம் வீடியோ. எதுக்குடா பண்ணணும்? நல்லாவே அதெல்லாம் கிரிஞ்சின்னு சொன்னா ஒத்துக்க இல்ல முடியாது. நல்லாவே இருக்காதுன்னு நினைச்சேன் நானு. அது நல்லாவே இருக்காது. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அதாவது நினைச்சேன். அவங்களுக்கு அந்த அதுவும் மில்லியன் போச்சு இல்லையா? ஆனா அதுதான் அதுதான் channel 15 மில்லியன் பேருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப அது என்ன கூட மீச நிறைய இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. மீச உண்மையாமே இருக்கா உங்களுக்கு? ஷேவ் பண்ணிட்டீங்களா? இருக்கு, நிறைய இருக்கு, இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் ஆக்சுவலா இத பார்த்து ஒருத்தங்க வீடியோ பண்ணாங்க நினைக்கிறேன். ஆமாமா recreate இது பண்ணிருக்காங்க. ஹிந்தில கன்னடத்துல எல்லாத்துலயுமே இதுவாச்சு. மீசா உனக்கு கனா famous ஆயிட்டீங்க. பிராண்ட். ஆமா. மீசா கனா காம்ப்ளிமெண்ட்ஸ் பிராண்ட். நிறைய கிடைச்சது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன். பஸ்ல தான் டிராவல் வந்து ஒருத்தர் வந்துட்டு ஹாய் நான் ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் அவரு வந்து நடமாடும் சொல்லணும் கடை உங்களுக்கு ஏதாவது பண்ணுமா ஏதாவது ஓகே டக்குன்னு பண்ணுங்க கச்சிப்பா போட்டு டக்குன்னு பண்ணிட்டு இல்ல அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணாரு. அது ஒரு நல்ல மீசா மூமெண்டா இருக்கு இருந்தது. என்ன உண்மையா மிஸ் இருக்கு மீசா அக்கா சனியக்கான்னு ரெகக்னைஸ் அவர் பண்ணுங்க. எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிடுறாரு. ஒரு நாள் கோயம்பேட்ல ஷூட் எடுத்துட்டு இருந்தா அங்கேயே வந்து அக்கா நீங்க அன்னைக்கு நான் பஸ்ல பஸ்ல பார்த்தல இவங்க ஒரே வந்து லாயர் கஸ்டமர் தான். ஏன்னா ரொம்ப 4 முடி தானே ஈஸியா ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். அதான் டக்குன்னு ஹாய் ப்ரோ அக்கா அன்னைக்கே பார்த்தேன். ஹாய் அக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே So அது இதுதான். வந்து ரொம்ப cringe-ஆ அது பெய்டு இதுதான். பெய்டு ஆடியன்ஸ் அவங்க. அது வந்து கிரிஞ்சா தான் இருந்தது. ஏன் பண்ணோன்னு இருக்கு. பட் அதனால அது ஆனா நல்லா content இருக்கும். நல்லா அது இருக்கனால நல்லா அவங்களுக்கு எப்படி அது நல்லா இருக்கும் பாம் வீடியோ நல்லா தான் இல்ல இருக்கும். பாம்பிடி நல்லா இருக்கும். நான் வந்து கேட்டோனே ஃபர்ஸ்ட் இது நல்லாவே போவாது அப்படின்னு நினைச்சேன். அந்த சாங்கால அது போயிடுச்சு போல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க சொல்லும் போது. பிகாஸ் கண்டென்ட் கிரியேஷன் இஸ் நாட் ஈஸி டாஸ்க் இல்லையா? எல்லாருமே டெய்லி புதுசாகவும் யோசிக்கணும். மக்கள் நம்ம கொஞ்சம் சலிப்பாக கொடுத்தாலுமே வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்லை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அகைன் நல்லா பண்ணணும். உங்கள் vlog வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் படம் பண்ணாலுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் டைமை வந்து எங்களுக்காக செலவிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி.
நன்றி முரளி, நன்றி 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 ஐபிசி தமிழ். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால்தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் KN நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன். மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன்.